உதவியும் இல்லாமல் தேவன் புதிய அத்தியாயத்தை யோசேப்புக்கு துவங்கி வைத்தார். அதோடு அவர் சிறையிருப்பை முழுவதும் தேவன் மாற்றினார். அதோடு அவர் சிறைச்சாலையை பார்க்கல. அதோடு அவர் மேலே அவதூறு எவனும் போடுவதற்கு தேவன் விடலை. அதோடு அவர் கண்ணீரில் இருக்கணும் என்பது தேவனுடைய சித்தமாக இல்லை. தேவன் முழுவதும் மாற்றினார். இன்னைக்கு ஒருவேளை தேவன் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கலாம். யோசேப்பை போல தேவனை தேடி வாக்குத்தத்தத்தை பெற்று வெளிச்சத்தில் நடக்காமல் இருள அழுது கொண்டு நடக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நீங்கள் நிற்கிறீர்களா? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு மாறாக உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதா? தேவன் உங்களோடு கூட இருந்தா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்ட கிதியோனை போல உங்க வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிறதா? நான் சொல்லட்டுமா? சிறைக்குள் இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் தாழ்பாள்களை உடைக்கிற தேவன், நான் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில செய்கிற தேவன். தேவன் உங்களுடைய தாழ்பாள்களை உடைத்து உங்களை வெளியே கொண்டு வந்து, யார் எந்த கணம் இருக்கு உங்க பக்கத்துல தெரியலையோ, ஆனால் அதே இடத்துல உங்களை கர்த்தர் கனப்படுத்த போகிறார். கர்த்தர்